கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வனாந்தரமாய் போன வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றி வசந்தமாய் மாற்றி வாழ வைக்கிற தேவன் இன்றும் நமக்காக உயிரோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். சங்கீதம் 65:12 வனாந்தர தாவரங்களிலும் ஒளிகிறது, மேடுகள் சுற்றிலும் ஊறிப்பா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வனாந்தர தாவரங்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா? வனாந்தர அனுபவங்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா? எதற்காக கர்த்தருடைய கண்கள் வனாந்தர சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறது? அங்கிருக்கிற மக்கள் வாடினவர்களாய், தளர்ந்தவர்களாய், மெலிந்தவர்களாய், கருகி போனவர்களாய், எந்த மேன்மைகளும் அனுபவிக்க முடியாதவர்களாய் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டு மனதுருகி மகளை அந்த வனாந்தர அனுபவத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த வனாந்தரத்திலேயே ஒரு ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணி, நன்மை மழையை பொழிய பண்ணி, ஆரோக்கிய மழையை பொழிய பண்ணி, நான் மாறாதவர், நான் இரக்கம் உள்ளவர், நான் அன்புள்ளவர், காருண்யத்தினால சிநேகத்தினால இழுத்துக் கொள்கிறவர் என்பதை என் ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பட்சபாதம் இல்லாமல் பரிவோட பாசத்தோட அவர் அந்த வனாந்தர அனுபவத்தை தமது வல்லமையால் பொழிய பண்ணி, ஆசீர்வாதத்தால் பொழிய பண்ணி மேன்மைப்படுத்துகிறார். எவ்வளவு அன்பு ஆண்டவருடைய அன்பு! ஹல்லேலூயா! ஒருவேளை நீங்களும் இந்த நாட்களில் சில வனாந்தரத்தின் பாதையிலே மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் என்று கலங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாய் வனாந்தர வாழ்க்கையை தேவன் வயல்வெளியாய் மாற்றி உள்ளத்தை பூரிப்பால், வாழ்க்கையை பூரிப்பால் ஆண்டவர் நிரம்ப பண்ணுவார். கலங்காதிருங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இப்பொழுதும் ஊறிப்பட்ட சூழ்நிலையிலே வனாந்திரத்திலே வாடி தளர்ந்த மலரை போல காணப்படுகிற பிள்ளைகள் மேல உங்க காருண்ய கரம் இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.